அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் 2025. இந்த குரு பெயர்ச்சி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கிளியரா பார்க்கலாம். இந்த பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்துருக்கோம். ஒரு டாபிக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்துருக்கோம். உடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, காதல் உறவு, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இப்படி A to Z எல்லாத்துக்கும் தனித்தனி செக்மெண்டா தனித்தனி டைம் லைன் நாங்க கொடுத்துருக்கோம். முழு பதிவை பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துடலாம். குரு பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகுறாரு, எவ்வளவு டைம் லைன்ல டிராவல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு பலன்களை ஆரம்பிக்கலாம். பொதுவா குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முறை குரு பகவான் அதிசாரமா ஒரு 158 நாட்கள்ல 3 நட்சத்திரத்தையும் கடந்து மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு. மீண்டும் வக்ர நிலை அடைந்து மீண்டும் மிதன ராசிக்குள்ளே என்றாவாரு. இப்ப இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த மிதன ராசியில ஒரு வருட காலம் இருக்கணும் அப்படிங்கிறது விதி. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா அதிசார பயிற்சி பண்றாரு. 158 நாட்கள்லயே 3 நட்சத்திரத்தையும் கடந்து மிதன ராசியை விட்டு கடக ராசிக்கு போயிட்டு மீண்டும் பின்னோக்கி வக்ர நிலையில மிதன ராசிக்குள்ள என்றாவாரு. இது ஒரு முக்கியமான விஷயம். எனவே இந்த பலன்கள்ல ஒரு 158 நாட்களுக்கான ஒரு தெளிவான பிரீக்ஷனை மட்டும் தான் நம்ம கிளியரா எடுத்திருக்கோம். இப்போ இந்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது மே 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து மிதன ராசிக்கு டிரான்சிட் ஆவாரு குரு பகவான். இந்த மிதன ராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களையும் கடந்து கடகத்துக்கு போயிட்டு மீண்டும் வக்ர நிலையில மிதன ராசிக்கு வருவார். முதலாவதாக செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம், இரண்டாவது ராகு பகவானுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மூன்றாவது புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள்லையும் இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்காரு. இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில 6வது நட்சத்திரமா வரக்கூடியதுதான் திருவாதிரை நட்சத்திரம். திரு அப்படிங்கிற பட்டத்தை பெற்ற முதலாவது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். திரு அப்படிங்கிற பட்டத்தை பெற்ற 2வது நட்சத்திரம் எதுன்னு பார்த்தோம்னா திருவோணம். முதல் நட்சத்திரமாக திருவாதிரை வரும். திருவாதிரைக்கு அவ்வளவு சிறப்பு தன்மைகள் இருக்கு. சிவபெருமானுடைய நட்சத்திரம். மேலும் நம்முடைய நட்சத்திரநாதன் ராகு பகவான். திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ராகு தசையில பிறந்தவர்களாக இருப்பாங்க. இளம் பருவத்தில் குழந்தை பருவத்திலேயே இவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ராகு தசை நடக்கும். யோக காரகன் அப்படின்னு சொல்லுவோம் ராகு பகவான. யோக காரனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தான் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள். மேலும் நம்முடைய ராசிநாதன் புத்தி காரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான். புதனுடைய ராசியில ராகுவுடைய நட்சத்திரம். புதன் பிளஸ் ராகு இந்த காம்பினேஷன்ல வருவாங்க. பொதுவாகவே இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த 2 கிரகத்துடைய ஆதிக்கத்துல வர்றதுனால நுணுக்கமான விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணக்கூடியவங்க. எவ்வளவு நுணுக்கமான விஷயத்தையும் எளிமையா கற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை இவர்கள்ட்ட டிஃபால்ட்டா இருக்கும். அது இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கான ஒரு தனி சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதக அலங்காரம் அப்படிங்கிற ஒரு ஜோதிட நூல் இருக்கு. அதுல வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் யாரும் சோடை போனதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு தன்மையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் எப்படியாச்சும் ஏதோ ஒரு ரூபத்துல பிரபலம் ஆயிடுவாங்க. இவங்களை சுத்தி இருக்கிற பலருக்கும் இவர்களுடைய முகம் தெரியும். அந்த அளவுக்கு பிரபலமானவர்களாக இருப்பாங்க. வீடு, மனை, நிலம் இது போன்ற விஷயங்களை வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி அதுல கை தேர்ந்தவர்களாகவும் வல்லவர்களாகவும் இருப்பாங்க. ராகுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால முன்கோபம் அதிகமா இருக்கும். சில விஷயங்கள்ல அவசரப்பட்டு கோபப்பட்டுருவாங்க. பிறகு அதற்காக வருத்தம் அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. எந்த அளவுக்கு கோபம் வருதோ அந்த அளவுக்கு பக்குவத்தன்மை இவங்களுக்குள்ளே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக இருப்பாங்க. கோபம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தும். கோபப்பட்டுருவாங்க. பிறகு அதற்காக வருத்தம் அடைந்து இவர்களே போய் மன்னிப்பு கேட்பாங்க. அதே மாதிரி கோபமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி உடனே வெளிப்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க. எதையும் இவர்களால மறைச்சு வைக்க முடியாது. டக்குன்னு அதை வெளியில கொட்டிடுவாங்க. மனசுல பட்டதை அப்படியே வெளிப்படையா பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. சூழலுக்கு ஏற்றாறு போல நடந்து கொள்ளக்கூடிய வல்லமை இவர்களுக்கு உண்டு. ஏன்னா மிதுனம் வந்து ஒரு இரட்டை தன்மை கொண்ட ஒரு ராசி. அது சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல தன்னை வடிவமைச்சு கொள்றதுல ஒரு கை தேர்ந்த ஒரு ராசி. அதன் வகையில இவர்கள் வந்து சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல தன்னுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல நடந்து கொள்றதுனால பெரும்பாலும் இவர்களுக்கு பகைவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. பகைவர்களாகவே இருந்தாலும் பேசியே அவர்களை நண்பர்களாக மாற்றிக்கொள்ள
கொள்ளக்கூடிய வல்லமை இவர்களுக்கு டிஃபால்ட்டாவே உண்டு. இவர்களை நம்ம வந்துட்டு ஒரு பலாப்பழத்தை போன்றவர்கள் நம்ம சொல்லலாம். ஏன்னா பலாப்பழம் மேல பார்த்தோம்னா கொஞ்சம் கரடு முரடா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இனிமை தரக்கூடிய சுளையை வச்சிருக்கும். அந்த மாதிரியானவர்கள் தான் இவர்கள். பார்ப்பதற்கு கொஞ்சம் கரடு முரடாக இருந்தாலும், பார்ப்பதற்கு கொஞ்சம் கோபக்காரர் போல இருந்தாலும், உள் மனம் அப்படிங்கிறது மிகவும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும். இவங்க கிட்ட யாராச்சும் பேசிட்டாங்கன்னா இவங்களை விட்டு போகணும்னே தோணாது. இவங்க கிட்ட அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை இவருடைய பேச்சாற்றல்ல இருக்கும். வாதத்தன்மை இவர்களுக்கு டிஃபால்ட்டாவே உண்டு. அதிகமா வாதம் பண்ணுவாங்க, அதிகமா பேசக்கூடியவர்கள், ஆர்குமெண்ட்ஸ்லாம் அதிகமா பண்ணுவாங்க. பேசுறதுன்னு வந்துட்டா இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. இவங்கள்ட்ட பேசி ஜெயிக்கவும் முடியாது. தெரியாத விஷயத்த கூட தெரிந்தார் போல பேசுறதுல கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க. அதே போல உதவி அப்படின்னு வரும்போது இவர்களால எந்த அளவுக்கு இறங்கி போய் உதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அதே சமயத்துல சற்று சுயநலத்தோடய நடந்து கொள்வாங்க. எதா இருந்தாலும் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் அப்படிங்கிற கொள்கையை கடைபிடிக்கிறதுல கவனமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மிகுந்த அறிவாற்றலை பெற்றிருக்கக்கூடியவர்கள். பல துறை சம்பந்தமான விஷயங்களை இவங்களுக்குள்ள உள்புகுத்தி வச்சிருப்பாங்க. புதன் புத்திக்காரங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். நாலேஜ் கெயின் பண்றதுதான் இவங்களுடைய ஒரு மெயின் சோர்ஸாவே இருக்கும். இன்னைக்கு என்ன நம்ம கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுல குறிக்கோளா இருப்பாங்க. நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்றதுல ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கணினி துறை சம்பந்தமான விஷயங்களை பிச்சு உதறக்கூடியவர்களா இருப்பாங்க. கணினி சம்பந்தமான விஷயம்லாம் இவங்களுக்கு கை தேர்ந்த ஒரு விஷயமாக இருக்கும். எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்திட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வல்லமை, அந்த ஒரு மனோ தெளிவு இவர்கள்ட்ட டிஃபால்ட்டாவே இருக்கும். அதனால எந்த விஷயத்துல இறங்கினாலும் வெற்றி அடைகிற வரைக்கும் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல எப்போதும் தன்னுடைய திறமையின் மீது அலாதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. சில சமயங்கள்ல இவங்க பொய் சொல்றது உண்டு. ஆனா அந்த பொய்யை கூட உண்மை மாதிரியே சொல்லுவாங்க. இவங்க சொல்ற பொய்யை அவ்வளவு எளிமையா கண்டுபிடிக்க முடியாது. அதே போல இவங்க சொல்ற பொய்யினால கண்டிப்பா நன்மை மட்டுமே நிகழும். இவங்க சொல்ற பொய்யினால எந்த ஒரு தீமையும் நிகழாது. அதுவும் இவங்களுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கல்வி சம்பந்தமான விஷயங்களை கை தேர்ந்தவர்களா இருப்பாங்க. எதையும் மிக எளிமையா கிரகித்துக் கொள்ளக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட டிஃபால்ட்டாவே இருக்கும். படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே பார்த்தோம்னாக்கா நல்ல பிரைட்டான ஸ்டூடெண்டா தான் இருந்திருப்பாங்க. ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற விஷயத்த ரொம்ப குயிக்கா லேர்ன் பண்ணி அதை கிரகிக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட மிக அற்புதமான முறையில் இருக்கும். அதுல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரும்பாலும் பெரிய அளவுல கஷ்டங்களை சந்திக்கிறது கிடையாது. கடைசி நேரத்துல சும்மா பாடங்களை பிரட்டி பார்த்து போய் எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடைசி நிமிடத்துல தான் படிப்பாங்க. அந்த கடைசி நிமிடத்துல படிக்கிறத வச்சு மிக அற்புதமான ஸ்கோர்லாம் கெயின் பண்ணுவாங்க. அதே போல வாழ்க்கையை அமைதியாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. கற்பனை வளம் மிகுந்தவர்கள். அதிகமான கற்பனை வளம் இருக்கும் இவங்க கிட்ட. எனி டைமும் பார்த்தோன்னா ஏதாச்சும் ஒரு கனவு உலகத்துல மிதந்துகிட்டு இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கதை கவிதை எழுதுறதுல ஆர்வம் கொண்டவர்களா இருப்பாங்க. இளம் பருவத்திலேயே இவங்களுக்கு குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறது இவங்களுடைய கைக்கு வந்துடும். அதிகமான நண்பர்களை பெற்றிருக்கக்கூடியவர்கள், உறவினர்களை அதிகமா நேசிக்கக்கூடியவர்கள், நண்பர்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள், ஆன்மீகத்துல அதிகமான நாட்டம் இருக்கும். இவங்களுக்கு ஆரம்பத்துல ராகு திசை நடக்கிறதுனால ஆரம்பத்துல இந்த ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பற்று இல்லாத நிலையில இருந்தாலும் போக போக வாழ்க்கையுடைய மத்திம பகுதியில பார்த்தோம்னா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமா ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பாங்க. பல திருத்தலங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடு, தெய்வ தரிசனம் இதெல்லாம் கண்டு மகிழக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் யாருக்கும் பெரும்பாலும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவ்வளவு சிறப்பு தன்மையை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத செக்மெண்ட் வைஸா டாபிக் வைஸா நம்ம இப்ப கிளியரா டீடைலா நம்ம பார்க்கலாம். இப்போது குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலிருந்து நம்முடைய ஜென்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராசிக்குள்ளே என்றாகிறார். ஜென்ம குருவாக இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்காரு. கரெக்டா மே 14 இருந்து ஜென்ம குரு ஸ்டார்ட் ஆயிடும். ஜென்ம குரு நமக்கு நல்லதா கெட்டதா, நல்ல பலன்களை கொடுக்குமா கெடுதலான பலன்களை கொடுக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருவை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான ரோல நமக்கு பிளே பண்ணுவாரு. அதாவது கலத்திர ஸ்தானாதிபதி, ஜீவனாதிபதி அப்படிங்கிற 2 முக்கியமான ரோல பிளே பண்ணும். இந்த 2 முக்கியமான ரோல பிளே பண்ற குரு பகவான் ஜென்மத்துல அமர்றது நல்லதுதான். அது ஒரு வகையில நமக்கு பல வகையான திருப்பங்களையும் பல வகையான சாதக பலன்களையும் நமக்கு நிச்சயமா கொடுக்கும். தொழில், உத்தியோகம், பொருளாதாரம், திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுல எல்லாம் நிறைய திருப்பு முனைகள், திருப்பு மாற்றங்கள், சுபத்துவமான மாற்றங்களை நிச்சயமா ஏற்படுத்தும். அதே சமயத்துல ஜென்ம குரு என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கணும், நிறைய குழப்பங்களை கொடுக்கும். ஒரு விஷயத்துல தெளிவான முடிவு எடுக்க முடியாது. கான்ஸ்டன்டா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்களை மாற்றம் செய்யலாமா, இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான இந்த சிந்தனை ஓட்டத்தை அதிகமா கொடுக்கும். ஒரே நேரத்துல 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான மனநிலை கொடுக்கும். அதுதான் ஜென்மகுரு மேஜரா பண்ணுது. ஜென்மகுரு காலகட்டங்கள்ல மேக்ஸிமம் பார்த்தோம்னா சொந்த ஊர்ல இருக்க முடியாது. நம்ம இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு இடமாற்றம் ஆகும். அந்த ஒரு கான்செப்ட் நிகழுது. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாகவும் இருக்கலாம், அல்லது கல்வி நிமித்தமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மையை இது ஏற்படுத்தும். சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு மாற்றம் அடைய வைக்கும். அதை இந்த ஜென்மகுரு கண்டிப்பா பண்ணும். அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான யோசனை அதிகமா கொடுக்கும். திருமண வாழ்க்கை சம்பந்தமான யோசனை
யோசனை அதிகமா கொடுக்கும். நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யோசனை அதிகமா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தொழில், உத்தியோகம், தெய்வ திருப்பணிகள் இது சம்பந்தமான யோசனை இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல ஜென்ம குரு நமக்கு அதிகமாவே கொடுக்கும். பொதுவா ஜென்ம குருனாலே மனக்குழப்பம்னு அர்த்தம், வேற எதுவும் கிடையாது. மனதை தெளிவுபடுத்தி சிந்தனையை ஒருமுகப்படுத்தி நமக்கு எது தேவையோ அதுல மட்டும் நம்ம கான்ஸ்டன்டா கவனம் செலுத்தினா போதும். குழப்பத்திலேயே நாட்கள் பயணிக்கும். ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையே நம்ம பயணிப்போம். அதுதான் ஜென்ம குருன்னு நம்ம சொல்றது. எனவே நீங்க இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். குழப்பத்தை தவிர்த்து நீ ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன்ல இறங்கணும். உங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடணும். இந்த நேரத்துல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி உங்களை ஒரு மாதிரி குழப்பி விட்டுருவாங்க. நீ எந்த துறையில பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறையை சூஸ் பண்ணி நீங்க மாட்டு டிராவல் பண்ணிட்டே இருக்கணும். தேவையில்லாத கவனச்சிதறல்களுக்கு இடம் கொடுக்காம பயணிச்சாலே இந்த நேரத்துல நமக்கு 100% வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. குரு அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு மேலும் கூடுதலான வலிமைகளை செலுத்துவார். அதன் வகையில குரு பார்வை நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல இருக்கும், 7ஆம் இடத்துல இருக்கும். அதே மாதிரி பாகியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கும். ரொம்ப முக்கியமான இடங்களை திரிகோண ஸ்தானங்களை குரு பகவான் பார்த்து மேலும் வலிமையை கூட்டி தருகிறார். இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மிதுனத்திற்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். இப்போ செக்மெண்ட் வைஸா ஒரு டாபிக்கா நம்ம டீடெயிலா நம்ம பார்க்கலாம். முதலாவதா தொழில், உத்தியோகம் இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஜீவனஸ்தானத்துல சனி பகவான், ஜென்மத்துல குரு. குழப்பத்தை மட்டும் தவிர்த்துட்டீங்கன்னா போதும். இந்த நேரத்துல தொழில், உத்தியோகத்துல அற்புதமான வெற்றியை நிச்சயமா நீங்க அடைந்தே தீருவீங்க. ஜீவன சனி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பை கண்டிப்பா கொடுத்துரும். உத்தியோகமே இல்லாம வீட்டுல இருக்கீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்துக்கு உங்களை போக வச்சிரும். பொருளாதார தேவையை அதிகப்படுத்தும். அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக நீ ஏதாச்சும் ஒரு உத்தியோகமோ தொழிலோ பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எனவே இந்த நேரத்துல உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, மேலும் தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் வாய்ப்பு. இது இந்த குரு பயிற்சியில நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க ஒரு தொழில் ஒரு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த உத்தியோகத்துல மாற்றம் ஏற்படும், அந்த தொழில மாற்றம் ஏற்படும். தொழில், உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா தொழிலை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அல்லது ஒரு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னாக்கா அது இந்த நேரத்துல சேஞ்ச் ஆகும். அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தோம்னா தொழில், உத்தியோகத்துல பணிச்சுமை அதிகமா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. சனி பத்துக்கு வந்துட்டாலே தொழில், உத்தியோகத்துல அதிகமான சுமையை தூக்கி கொடுத்துருவாரு. அதுல ஜென்ம குரு நமக்கு நிறைய குழப்பத்தை கொடுக்கும். கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த விடாம பண்ணும். இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். எனவே தொழில், உத்தியோகத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் பிரஷரான தன்மை இருக்கும். இருப்பினும் அது நமக்கு சாதகமான போக்கையை கொடுக்கும். நமக்கு தேவையான பொருளாதாரத்தை கொண்டு சேர்க்கும். ரொம்ப நாள் கவலைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணும். அதே போல இந்த டைமிங்ல டைம் பத்தல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். டைமே பத்தல, ஒரு வேலைக்கு போறேன், ஒரு தொழில் பண்றேன், ஃபேமிலி கூட அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல, அது ஒரு பெரிய குறையா இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொடுக்கும். இந்த நேரத்துல தொழில், உத்தியோகத்துக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுப்போம். எனவே டைம் பத்தல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அந்த நேரத்துல அதிகமா இருக்கும். மேலும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது ஒரு சில தடை தாமதத்தோட நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதுலயும் ஒரு சில குழப்பங்கள்லாம் வரும். நம்ம அந்த பொறுப்பை ஏத்துக்கலாமா இல்ல அதை நம்ம குயிட் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கிற பொசிஷன்லயே நம்ம டிராவல் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தெல்லாம் கொடுக்கும். வர வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டாஸ்க் கொஞ்சம் ஹெவியா இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதை சமாளிச்சிடலாம். ஏன்னா நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்தில் இருக்க ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு ஹெவியான டாஸ்கா இருந்தாலும் சமாளிச்சிடுவாங்க. அதை எளிமையா ஈஸியா அதை நகர்த்திட்டு வந்துருவாங்க. அது நமக்கு இருக்கிற ஒரு தனி பாசிட்டிவான விஷயம். எனவே தொழில், உத்தியோகத்துல சுமைகள் அதிகமாக இருந்தாலும் அதை கடந்து வரக்கூடிய வல்லமை உங்ககிட்ட டிஃபால்ட்டாவே உண்டு. அதனால வர வாய்ப்புகளை சரியா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல தேவையில்லாத குழப்பத்தெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த போறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. ஓவராலா தொழில், உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றம் கட்டாயமாக உண்டு. அதே மாதிரி தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ஹைலி ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் வருதுன்னா கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சனி ஜீவனத்துல வரும்போது தொழில் சம்பந்தமான யோசனையை அதிகமா கொடுக்கும். நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான யோசனையை கொடுக்கும். கொஞ்சம் அதுல நிதானமா கவனமா டிராவல் பண்றது நல்லது. ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுலயுமே பண்ணிடாதீங்க. கையில இருக்கிற பணத்தை எதுலயாச்சும் கொண்டு போய் முடக்க வைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுலயும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மேலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இப்ப நீங்க ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்றீங்க இன்வெஸ்ட் பண்ணினா அதுல ஒரு ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்க பண்ணணும். ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா பண்ணக்கூடாது. சோ அதுல நீங்க கொஞ்சம் கிளியரா டிராவல் பண்றது நல்லது. அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் போட்டுட்டு பிசினஸ் பண்றதெல்லாம் இந்த நேரத்துல அந்த அளவுக்கு சூட்டபிளா இருக்காது. ஏன்னா சனி பார்வையெல்லாம் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருக்கும். குரு பார்வையும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் சனி பார்வை 7ல இருக்கிறது கொஞ்சம் குழப்பம் தான். பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அதனால மூன்றாவது நபரை நம்பி
நிச்சயமா நீங்க வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தனியா அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபேவரா இருக்கு. ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குலாம் அட்வைசபிள் கிடையாது. ஓவராலா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேஜரா குழப்பம் எதுவும் இல்ல. கடந்த காலகட்டத்தோட ஒப்பிடும்போது இப்போ நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. நீங்க எதிர்பார்த்த மாற்றம், உங்களுடைய மனதை நிறைவுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல மாற்றம், அதெல்லாம் தொழில் உத்தியோக ரீதியா நிச்சயமாக ஏற்படும். அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த குரு பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ம குரு வந்துட்டுனாலே பண தேவை அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சனி பார்வையும் விரயத்துல இருக்கும். இது வந்து பண தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கறத இன்டிமேட் பண்ணுது. பொருளாதார தேவை அதிகமா இருக்கும். தொடர்ச்சியா விரய செலவு இருந்துகிட்டே இருக்கும். குரு பார்வை நல்ல இடங்கள்ல பதியறதுனால அது எல்லாமே சுப விரய செலவுகளாக இருக்கும். பிள்ளைகளுக்கு செலவு பண்ணுவோம், பூர்வீகத்துக்கு செலவு செய்வோம், குழந்தை பாக்கியம், அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு, வாழ்க்கை துணை, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் அதிகமான செலவுகளை நம்ம மேற்கொள்வோம். ஜென்மத்துல குரு இருக்கிறதுனால பணத்தை பற்றிய யோசனையை அதிகமா கொடுக்கும். பணம் நிறைய நமக்கு வேணும், பொருளாதாரத்தை நல்லா நம்ம சேஃப்டி பண்ணணும், நல்ல விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளை அதிகமா கொடுக்கும். பண தேவை அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா நம்மளை உழைக்க வைக்கும். நம்முடைய உடலெல்லாம் வருத்திக்கிட்டு நம்மளே உழைப்போம். சில பேர் நைட் டியூட்டி எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க. அந்த மாதிரியான தன்மை தான் இது இண்டிமேட் பண்ணுது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கணிசமான பொருளாதார வரவு இருக்கு. எந்த அளவுக்கு பணம் வருதோ அந்த அளவுக்கு ஈக்குவலான செலவும் காத்துக்கிட்டு இருக்கு. கையில எதுவும் பணம் நிக்காது. வரக்கூடிய பொருளாதாரம் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு ஆயிடும். ஆனா அந்த பண்ணக்கூடிய செலவு ஒரு மன நிறைவையும் மன நிம்மதியும் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நேரத்துல மேக்சிமம் தேவையில்லாத தண்ட விரை செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியே தண்ட விரை செலவுகள் இருந்தாலும் அது நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மற்றபடி மேஜரா தண்ட விரை செலவுகள் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நல்ல விதமா அதை யூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி கடன் வாங்கி எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. கடன் வாங்கி எந்த ஒரு மாற்றமும் பண்ண வேண்டாம். அதுல கொஞ்சம் கிளியரா கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் இப்ப அட்வைசபிள் இல்ல. சோ அதுலயும் நம்ம கொஞ்சம் கிளியரா கவனமா இருக்கணும். அதே மாதிரி வெளியில பணம் உதவி எல்லாம் பண்ணக்கூடாது. கையில இருக்கிற பணத்தை மற்றவர்களுக்கு கடன் உதவி பண்ணக்கூடாது. கொடுத்தும் மாட்டிக்காதீங்க, வாங்கியும் மாட்டிக்காதீங்க. சோ அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. கடன் வாங்கி ஒரு சுப விசேஷம் பண்றீங்க, ஒரு நல்ல மாற்றம் பண்றீங்கன்னா அதை பண்ணலாம். ஆனா சக்திக்கு மீறிய கடனை எப்போதும் வாங்கிடக்கூடாது. அதுல எப்போதும் கவனமா இருந்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ள அந்த கடன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அந்த லிமிட்டை தாண்டும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறும். அதே மாதிரி அதிகமான பயணத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு தன்மை வருது. அதிகமா டிராவல் இருக்கும். டிராவல் சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிகமா செலவு செய்வோம். ஆன்மீகம் சார்ந்த வகையில அதிகமான சுபவிரை செலவு இருக்கும். ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக பயணங்களை இந்த நேரத்துல மேற்கொள்ளலாம். அதுக்கான செலவுகள் இப்போ இருக்கு. மேலும் ஆல்ரெடி ஒரு கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் இந்த நேரத்துல அதிகரிக்கும். இந்த கடன் சம்பந்தமான சிந்தனை இந்த நேரத்துல அதிகமா வரும். இந்த கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. சோ அது சம்பந்தமான விஷயங்கள்ல நமக்கு ஒரு சாதக போக்கு கண்டிப்பா உண்டு. ஓவராலா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கணிசமான பண வரவு இருக்கு. அந்த பொருளாதாரத்தை சரியான வகையில யூஸ் பண்ணி சரியான மாற்றத்திற்கு பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாத விரைய செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணாலே இந்த காலகட்டம் நமக்கு ஒரு சுபமான காலகட்டமாக இருக்கும். எனவே பொருளாதாரம் சார்ந்த வகையில பெரிய அளவுல குழப்பங்கள் இல்ல. அடுத்தது குடும்ப வாழ்க்கை, ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஜென்ம குரு வந்து பார்த்தோம்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுது. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில நிறைய சுப விரய செலவு இருக்கும். ஃபேமிலியில நிறைய சுப மாற்றங்கள் நடக்கும். ரொம்ப நாள் ஆசையெல்லாம் இப்ப நிறைவேறும். குடும்பத்துல குழந்தை பிறத்தல் காரணமாக மகிழ்ச்சி, அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப மாற்றம், குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு வகையில ஒரு சுப நிகழ்வு அப்படிங்கிறது கட்டாயமா நடக்கும். நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயம் ஃபேமிலியில் நடக்கும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள்ல நிகழும். ஜென்ம குரு காலகட்டமாக இருக்கிற பொறுப்பு முழுக்க உங்க கையில இருக்கும். நிறைய பிரஷர்ஸ் இருக்கும். மென்டல் பிரஷர் அதிகமா இருக்கும். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. ஃபேமிலி எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்குள்ள ஒரு பாடு ஆயிடும். ஆனா அந்த நெருக்கடியான மனநிலையிலையும் ஒரு சுபமான மகிழ்ச்சியான ஒரு தருணங்களை நிச்சயமா அனுபவிப்பீங்க. ஃபேமிலியில இருந்த நீண்ட நாள் குழப்பம், கவலை, வருத்தம் இதெல்லாம் நிவர்த்தியாகும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒண்ணு சேருவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஃபேமிலி சம்பந்தமான யோசனை எல்லாம் அதிகமா வரும். குடும்பத்தை இன்னும் ஸ்டாண்டர்ட் பண்ணணும், ஃபேமிலியை நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல யோசனை எல்லாம் வரும். நிறைய பேருக்கு இந்த வீடு கட்டுறது, வீடு வாங்குறது இது சம்பந்தமான விஷயங்கள்ல யோசனை வரும். அதே போல ஒரு சிலர் தொழில் நிமித்தமாகவோ, உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருந்து ஃபேமிலி மிஸ் பண்ற மாதிரியான ஒரு தன்மையில வைக்கும். இருப்பினும் ஃபேமிலியில இருந்த நீண்ட நாள் குழப்பம்லாம் நிவர்த்தியாகும். ரொம்ப நாள் ஆசையெல்லாம் இப்ப நிறைவேற ஆரம்பிக்கும். ஃபேமிலி ரிலேட்டடா இருக்கிற குறைகள், குழப்பங்கள்லாம் விலகி நீண்ட நாள் ஆசைகள் இந்த நேரத்துல நிச்சயமா நிறைவேறும். குடும்பத்துல கண்டிப்பாக சுபத்துவமான நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. அது ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கும். சுப விரய செலவுகளை ஃபேமிலி ரிலேட்டடா கண்டிப்பா மேற்கொள்வீங்க. சோ அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமாக உண்டு.
அடுத்து காதல் உறவு, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல காதல் உறவு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் போது 5ஆம் இடத்துல குரு பார்வை ரொம்ப நல்ல அமைப்பு. லவ் ரிலேஷன்ஷிப்ல இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். இந்த காதல் உறவு திருமண உறவா இப்ப கன்வெர்ட் ஆகும். ஆனா ஒரு சில குழப்பங்களோட கன்வெர்ட் ஆகும். ஏன்னா சனி பார்வை பார்த்தோம்னா 4ஆம் இடம், 7ஆம் இடம், மேலும் 12ஆம் இடம் இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கு. குரு பார்வை 5ஆம் இடத்துல இருந்தாலும் ஜென்ம குருவாக இருந்து குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. எனவே இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் எதா இருந்தாலும் குழப்பத்தோட நிகழும். காதல் உறவுலேயே பார்த்தோம்னா ஒரு சில குழப்பத்தன்மைகள்லாம் இருக்கும். ஆனா பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து அதை சுபத்துவப்படுத்திட்டாரு. எனவே காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு சாதகமான அமைப்பு இருக்கு. ஆனா ஆரம்பத்தில் நிச்சயமாக குழப்பம் இருக்கும். குழப்பத்தோட எல்லாமே சுபத்தை நோக்கி பயணிக்கும். அதனால எதை நினைச்சும் ஓவரா திங்க் பண்ணி நீங்க குழப்பிக்க வேண்டாம். அதே மாதிரி உங்க பார்ட்னருக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இல்லாம எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. ஜென்மகுரு இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையை கொடுக்கும். ஒரு விஷயம் சக்சஸ் ஆகுமா சக்சஸ் ஆகாதா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பத்தன்மையை கொடுக்கும். இந்த இரட்டை மனநிலையை இந்த ஜென்மகுரு கொடுக்கும். அதனால எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே வருத்தம் அடைய வச்சுக்க வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்ல பெருசா குழப்பம் இல்லை. 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு சாதகமாவே அமையும். அடுத்து திருமண முயற்சி இந்த நேரத்துல நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது, திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் திருமணம் ஆகலையோ அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் சம்பந்தமான விஷயங்கள சுப செய்திகள் கட்டாயமாக உண்டு. ஏன்னா குரு பார்வை 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு சப்தம பார்வையால 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. எனவே ஜென்ம குருவாக இருந்தாலும் குரு 7ஆம் இடத்தை பார்க்கிறதுனால திருமண முயற்சிகள்ல நிச்சயமாக நல்ல செய்திகள் கிடைச்சிரும். குறிப்பா 14ஆம் தேதிக்கு மேல இந்த திருமண முயற்சிகள்ல சுப செய்திகளை கட்டாயமா நீங்க எதிர்பார்க்கலாம். சனி பார்வை 7ஆம் இடத்துல இருந்தாலும் அது பெரிய அளவுல குழப்பங்களை கொடுக்காது. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நம்ம ஒரு நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறதுக்கு ஒரு 2 அட்டெம்ப்ட்டுக்கு அடுத்தது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இதுதான் சனி பார்வை பண்ணும். முதல் அட்டெம்ப்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் கொஞ்சம் தாமதப்படுத்தும். தேர்ட் அட்டெம்ப்ட் நமக்கு நிச்சயமா சாதகமாக இருக்கும். அதனால ஆரம்பத்துல சின்ன சின்ன தடை தாமதம் தடுமாற்றத்தை நினைச்சு தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டாம். இந்த நேரத்துல நிச்சயமாக திருமண முயற்சிகள்லையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நல்ல செய்திகள் கட்டாயமாக உண்டு. அதனால திருமண முயற்சிகளை கட்டாயமா நீங்க மேற்கொள்ளலாம். சுப விரய செலவு கட்டாயமா உண்டு. அது திருமணம் சார்ந்த சுப செலவா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே திருமண முயற்சிகளை செய்யலாம். அதுக்கு ரொம்ப ஏதுவான காலகட்டம் தான் அது. அடுத்த திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு பார்வையும் 7ஆம் இடத்துல சனி பார்வையும் 7ஆம் இடத்துல இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட ஒரு சில வாக்குவாதங்கள் அடிக்கடி இயற்கையா ஏற்படும். அதை பெருசுபடுத்தாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. நீண்ட நாள் குழப்பம் பிரச்சனை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை துணையோட இருந்து வந்த போராட்டத்தன்மை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். சனி பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படக்கூடிய தன்மை ஏற்படும். எனவே அந்த வாக்குவாதத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்ணோம்னாக்கா நிச்சயமா திருமண வாழ்க்கை ஒரு சுபத்துவத்தை நோக்கி கண்டிப்பாக பயணிக்கும். அதே போல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல வாழ்க்கை துணையால ஏதாச்சும் ஒரு சில மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா செயல்படுறது சிறப்பு. மற்றபடி குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதுவும் பிரச்சனையாக பெரிய அளவுல மாறாது. எல்லாம் அப்படியே சிம்பிளா ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்களோட நேச்சரா அப்படியே எடுத்துட்டு போகும். சின்ன விஷயத்தை பெருசா ஊதி அதை பெருசுபடுத்தாம செயல்படுறதே நமக்கு சுபத்துவமான மாற்றத்தை கொடுக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சுப விரை செலவுகள்லாம் ஏற்படும். ஒரு சிலர் வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருப்பாங்க. தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருப்பாங்க. அப்படி பிரிந்து இருக்கிறது வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தில் பிரிந்து இருக்கிறவங்க எல்லாம் பாச பிணைப்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையோட ஒன்னா இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா கருத்து வேறுபாடு அடிக்கடி வந்துட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீங்க சொல்றது அவங்களுக்கு உதவுறாது, அவங்க சொல்றது உங்களுக்கு உதவுறாது. இந்த மாதிரியான தன்மையில எடுத்துட்டு போகும். அதே போல நிறைய பேர் தொழில் உத்தியோக நிமித்தமா ரொம்ப கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட அதிகமான டயத்தை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுவும் ஒரு குறையா போகும். எனவே எல்லாத்தையும் சீர்தூக்கி சரிசமமா பாவிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. எனவே இந்த காலகட்டங்கள்ல ஒன்னா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல வாக்குவாதத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். தொழில் நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக பிரிந்திருந்தால் அது பிரச்சனையை ஏற்படுத்தாது. கொஞ்சம் ஏக்கத்தன்மையை கொடுக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற கவலையை கொடுக்கும். அவ்வளவுதான். ஆனா பாச பிணைப்பை அதிகப்படுத்தும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி வாழ்க்கை துணை ஹெல்த் வைஸா கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேரிங் அதிகமா காட்டிக்கிறது நல்லது. இதை மட்டும் நம்ம பராமரிச்சுட்டா போதும். இந்த காலகட்டம் திருமண வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்தது குழந்தை பாக்கியம் மற்றும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயமாக குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் கிடைச்சிடும். ரொம்ப நாளா குழந்தை பாக்கியத்தை ட்ரை பண்றோம், ஒரு நல்ல செய்தி கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த நேரத்துல கட்டாயமாக நல்ல செய்தி கிடைக்கும். மேலும் குழந்தை பிறத்தல் காரணமாக குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சுபவிரை செலவுகள்லாம் உண்டு. ஃபேமிலி எல்லாம் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு சேருவாங்க, பிரிந்து இருக்கிறவங்க எல்லாம் இப்போ ஒண்ணு சேருவாங்க. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பிறத்தல், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. இது சம்பந்தமான விஷயங்கள்ல நிச்சயமாக மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தருணங்களை ஏற்படுத்தும். அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த நீண்ட நாள் கவலைகள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகளால உங்களுடைய கௌரவம் உயர்றது, பிள்ளைகள் உங்களை கௌரவிக்கிறது, பிள்ளைகளோட இருந்த அந்த கருத்து போராட்டம்லாம் விலகி இப்ப பிள்ளைகள் நீங்க சொல்ற விஷயங்களுக்கு ஒத்து வர்றது, நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகள் கேட்டு நல்லபடியா நடந்துப்பாங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி இருந்த அந்த கவலையெல்லாம் இப்ப விலகிடும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை பண்ணலாம். அவங்களுடைய ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் இப்ப நடக்கும். மே மாதத்துக்கு மேல அந்த பாசிபிலிட்டி எல்லாம் மிக சிறப்பான முறையில உண்டு. எனவே பிள்ளைகள் சார்ந்த வகையில கண்டிப்பாக சுப விரை செலவு ஏதோ ஒரு ரூபத்துல உண்டு. நீண்ட நாள் குழப்பமும் வருத்தமும் நீண்ட நாள் குறைகளும் இப்போ சரியாகும். ஒரு நிம்மதியான மனநிலை பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிச்சயமாக கிடைக்கும். மேலும் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. பிள்ளைகளுடைய ஆதரவு நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சனியுடைய பார்வை 4ஆம் இடத்துல, கேது 3ஆம் இடத்துல, முயற்சிகள்ல வெற்றின்னு அர்த்தம். கேது 3ல இருந்தாலே முயற்சிகள்ல வெற்றி. ஜென்ம குரு மட்டும் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டன்டா குழப்பத்தை கொடுக்கும். ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, இதை நம்ம இப்படி பண்ணுவோமா அப்படி பண்ணுவோமா, இந்த கோர்ஸ் எடுப்போமா அந்த கோர்ஸ் எடுப்போமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்களை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எனவே மாணவர்கள் தெளிவோடு செயல்படணும். மேலும் நண்பர்களை சூஸ் பண்றதுல கவனமா இருக்கணும். நண்பர்களால ஒரு சில வருத்தங்களும் குழப்பங்களும் ஏற்படலாம். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா செயல்படணும். மேலும் சனி பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கல்வி மேல ஆர்வம் குறையும், படிப்புல ஆர்வம் இப்போ குறையும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சிந்தனையே போவாது, நம்முடைய சிந்தனையை திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். எனவே மனதை ஒருமுகப்படுத்தி கல்வி மேல கவனம் செலுத்தணும். இப்போ தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த காலகட்டங்கள்ல கல்வி சம்பந்தமான விஷயங்களை கவனம் செலுத்துறது நல்லது. மேலும் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஜென்ம குரு தொடர்ச்சியா குழப்பத்தை மட்டுமே கொடுக்கும். எனவே தேவையில்லாத குழப்பத்தை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் உங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி பயணிங்க. அதுல நிச்சயமா நல்ல செய்திகள் கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்துல கேது இருக்கிறது பெரிய பலம். நீங்க எதுல முயற்சி பண்றீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். கல்வியில முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. நீங்க வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முயற்சி பண்றீங்கன்னா நீங்க எதுல முயற்சி பண்றீங்களோ அதுக்கான ஒரு எதிர்வினை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனவே கல்வி சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி இருந்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. குழப்பத்தை அவாய்ட் பண்ணிட்டு தெளிவோட பயணிங்க. நிச்சயமா நல்ல செய்திகள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயம் இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி இதுல எல்லாம் நான் ரொம்ப முக்கியமா வார்ன் பண்றது ஹெல்த் மட்டும்தான். இந்த நேரத்துல தொழில் உத்தியோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், டைமே இருக்காது. நம்ம ஹெல்த் மேலாம் கவனம் செலுத்துறதுலாம் டைமே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பிஸி ஷெடியூல்ல தான் இருப்போம். எனவே ஹெல்த்தை நம்ம கைவிட்டுறாம இருக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, எதையும் ஓவரா போட்டு அலட்டிக்காதீங்க. பணம் நம்ம எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஹெல்த் போயிட்டுனா அது நமக்கு திரும்ப கிடைக்காது. அதனால ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனமா செயல்படணும். எதையும் ஓவர் திங்க் பண்ணி உங்களுடைய தூக்கத்தை நீங்க இழந்துடாதீங்க. ஏன்னா தூக்கமே வராது இந்த நேரத்துல. ஜென்ம குருல மேஜரா எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா தூக்கம் வராது. தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரும். மைண்ட் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கும். தொழில், உத்தியோகம், திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கும். எனவே மைண்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சரியா தூங்குங்க, சரியா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க. இந்த நேரத்துல யாராலையும் டயத்துக்கு சாப்பிட முடியாது, நேரம் கடந்து சாப்பிடுவாங்க. இதனால அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வயிறு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சனி பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த அல்சர் பிரச்சனை எல்லாம் வரும். வயிற்றுல புண்ணு வருது, வயிறு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் குழப்பங்கள் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். எனவே வயிறு சம்பந்தமான விஷயங்களை கவனமா செயல்படணும். அதே மாதிரி தலை, முகம், தலைமுடி கொட்டுற பிரச்சனை இதெல்லாம் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 4ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறதுனால ஹெல்த் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. ஏதோ ஒரு சோர்வான தன்மையிலேயே பயணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு சுறுசுறுப்பு தன்மையே இருக்காது. ஒரு மந்த தன்மையிலேயே டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். எப்போதும் அசதியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். சோ இதெல்லாம் நம்ம நியூட்ரலைஸ் பண்றதுக்கு நல்லா யோகாசனம் பண்ணுங்க. மூச்சு பயிற்சி நிச்சயமா பண்ணணும். இந்த நேரத்துல கண்டிப்பாக தியானம் பண்ணியே ஆகணும். ஜென்மகுரு வந்துட்டனாலே தியானம் ஒரு 10 நிமிஷமாச்சு பண்ணணும். எனவே தியானம் பண்ணுங்க. தினமும் சிறிது நேரம் நடைபயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணி உங்களுடைய உடலை கொஞ்சம் சுறுசுறுப்பா வச்சுக்கிறது முயற்சி பண்ணுங்க. ஒரு சிலருக்கு மறதி அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மறதி தன்மையில அந்த நேரத்துல அதிகமா வரும். அதுக்கு இந்த மைண்டுக்கான எக்ஸசைஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க பண்ணி உங்களுடைய மைண்டை நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல தேவையில்லாத சிந்தனையில மூழ்காம இருந்தாலே அது உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வெற்றி. ஜென்ம குருனாலே தேவையில்லாத சிந்தனைன்னு அர்த்தம். மன ஆரோக்கியம் தான் கெடும் பெருசா. அந்த மன ஆரோக்கியம் சரியில்லைன்னா அது உடல் ஆரோக்கியமாக கன்வெர்ட் ஆகும். கவலை அதிகமா இருக்கிறவங்களுக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னாக்கா கவலையோட சாப்பிடாம இருப்பாங்க, வயிறு சம்பந்தமான பிரச்சனையா அது மாறிடும். எனவே நம்முடைய மனதுக்கும் உடலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. மனதை நீங்க தெளிவோட அழகோட சரியா பராமரிச்சீங்கன்னா உடல் உங்களுக்கு சிறப்பான ஒத்துழைப்பு கொடுக்கும். எனவே இந்த நேரத்துல மனதையும் உடலையும் சரியாக பராமரித்தீங்கனாலே போதும். இந்த காலகட்டத்தில் நீங்க இறங்குற விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதே போல தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சனி பார்வை 4ஆம் இடத்துல இருக்கு. தாயாரோட அடிக்கடி கருத்து வேறுபாடு, ஒரு சில வாக்குவாதம், பிரச்சனை, குழப்பம் அல்லது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தம், குழப்பம் இதெல்லாம் ஏற்படலாம். எனவே தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கணும். தந்தை சார்ந்த விஷயங்கள்ல குழப்பங்கள் ஏற்பட்டாலும் குரு பார்வையில ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா பிரச்சனைகள் இருக்காது. ஒரு சில வருத்தங்கள் ஏற்பட்டு பிறகு அது தானாவே சரியாயிடும். இந்த நேரத்துல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா செயல்படுறது நல்லது. ஓவராலா அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு பெருசா பாதிப்புகளை கொடுத்துறாது. ஒரு சில குழப்பங்களோட ஒரு சுபத்துவமான மாற்றங்களை, நல்ல மாற்றங்களை, நம்ம எதிர்பார்த்த விஷயங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இருப்பினும் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா செயல்படுறது நல்லது. இது ரெண்டையும் மட்டும் நம்ம பராமரிச்சாலே போதும். மற்ற விஷயம்லாம் நிச்சயமா நமக்கு சாதகமா மாறிடும். எதையும் ஓவர் திங்க் பண்ணாம மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்களை இந்த நேரத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க உழைக்க தயாராகுங்க. கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய பலம். முயற்சிக்கான பலன்களை நிச்சயமா இந்த நேரத்துல அறுவடை செய்வீங்க. இந்த நேரத்துல ஜென்மகுரு என்ன பண்ணுனா அந்த முயற்சியில குழப்பத்தை கொடுக்கும். அதுதான் அது பண்ற ஒரு மேஜரான விஷயமே. நம்மள முயற்சியே பண்ண விடாத அளவுக்கு அது அப்படி ஆயிடுமா இப்படி ஆயிடுமான்னு குழப்பத்தை கொடுத்து அந்த விஷயத்தை பண்ண விடாமையே பண்ணிடும். நீங்க ஒன்ஸ் நீங்க அந்த முயற்சியில இறங்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படிங்கறத எப்போதும் மனசுல வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுல நிச்சயமா உங்களுக்கு சாதகமான போக்கு இருக்கும். ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு சில தடைகளை பார்த்து பின்வாங்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கட்டாயமாக நமக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கண்டிப்பா நமக்கு சாதகமாக இருக்காது. செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட்ல நமக்கு சாதகமான போக்கு கட்டாயமா ஏற்படும். சோ இது எப்போதும் நீங்க மைண்ட்ல வச்சு செயல்படுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட் நமக்கு ஃபேவராக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, உங்களுடைய ரிவ்யூ என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதனுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு எனக்கு மிகவும் பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். எனவே உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட்